ஓம் நம சிவாய. அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தெற்கு திசை வீடு, தெற்கு பார்த்த வீடு, அதாவது சவுத் ஃபேஸிங் ஹவுஸ். அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முதல்ல ராசியை பார்ப்போம். அதாவது சவுத் ஃபேஸிங் ஹவுஸ் வந்து யாராருக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்பர் 1 மேஷம், அதாவது காலப்புருஷ தத்துவத்திற்கு முதல் ராசி மேசராசி. இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் தெற்கு ஃபேஸிங், அதாவது சவுத் ஃபேஸிங் ஹவுஸ் பொருந்துமானா கண்டிப்பாக பொருந்தும். மேசராசிக்கு தெற்கு பார்த்த வீடு கண்டிப்பாக அமைத்து கொள்ளலாம், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தது இரண்டாவது ராசி ரிஷபம். இந்த ரிஷபராசியை பார்த்தீங்கன்னா காலப்புருத்த தத்துவத்துக்கு ரெண்டாவது ராசி. அப்போ இந்த ரெண்டாவது ராசி தெற்கு திசைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ராசி இது. ஏன்னா சுக்கிரனோட வீடு இது. சுக்கிரனோட வீடு தெற்கு திசை வீட்டுக்கு அதிக பலன் தரக்கூடியது, நற்பலன் தரக்கூடியது, உயர்வான பலன் தரக்கூடியது, அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது காலப்புருஷ தத்துவத்திற்கு மூன்றாவது ராசி மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்கள் அதிகம் வாழக்கூடிய வீடுகள் வடக்கில் இருக்குது. பட் தெற்கும் அவர்களுக்கு பொருந்தும், தெற்கு திசை வீடும் பொருந்தும். அதாவது மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு தெற்கு, கிழக்கு, அதாவது வடக்கு போன்ற வீடுகள் பொருந்தும். இப்போ நம்ம பார்க்குறது தெற்கு திசை மட்டும்தான். அந்த தெற்கு திசைக்கு மிதுன ராசி பொருந்துங்களா? கண்டிப்பாக பொருந்தும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மிதுன ராசிக்குள்ளார மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்குது, திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது, குருவுடைய புனர்பூச நட்சத்திரம் இருக்குது. அந்த புனர்பூச நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் தெற்கு திசைக்கு உரியது. அதனால மிதுன ராசி தெற்கு திசைக்கு பொருந்தக்கூடியது, சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது. அடுத்தது காலப்புருஷ தத்துவத்திற்கு நான்காவது ராசி கடகராசிங்க. இந்த கடகராசியில் சவுத் ஃபேஸிங் ஹவுஸ் போடலாமா, தெற்கு பார்த்த வீடு மனை போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கடகராசி வந்து 100க்கு 85%, 90% தெற்குக்கு பொருந்தக்கூடியவை. தெற்குக்கு நிச்சயமாக பொருந்தும். மிக மிக நல்ல வாழ்க்கை அமையும், பொற்காலமான வாழ்க்கை வாழ்வீர்கள், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அடுத்தது சிம்ம ராசிங்க. சிம்ம ராசி நம்ம போன வீடியோவில் சொன்னால் வடக்கு பார்த்த வீடு சிம்ம ராசிக்கு சேர்ந்தது. என்ன தெற்கு பார்த்த வீடுங்கிறது மிக மிக குறைவானது. தெற்கு பார்த்த வீடுகள் ஏன்னா அதில் பூர நட்சத்திரம் இருக்குது, நீங்கள் நல்லா கவனிக்கலாம். அதாவது பூர நட்சத்திரம் இருக்குது, மக நட்சத்திரம் இருக்குது, உத்திர நட்சத்திரம் இருக்குது. பூர நட்சத்திரம் வந்து தெற்கு திசைக்கு பொருந்தக்கூடியது. அப்போ அங்கே ஒரு 20% 25% கண்டிப்பாக தெற்கு திசை வீடு பொருந்தும். ஆனால் 75% வடக்குக்கு பொருந்தக்கூடியது தான் உண்மை. தெற்குக்கும் பொருந்தக்கூடிய திசை உண்டு சிம்ம ராசிக்கு. இதில் பூரத்தில் பிறந்தவர்கள் மிக்க சிறப்புன்னு பிரித்து சொல்லிட்டலாம். அடுத்ததுங்க காலப்புருஷ தத்துவத்திற்கு 6வது ராசிங்க கன்னி ராசி. தெற்கு திசை பொருந்துமா? கண்டிப்பாக பொருந்தும். ஒரு 60% தெற்கு திசை பொருந்தும், அதில் மாற்று கருத்து இல்லை. தெற்கு திசையில் மிக உயர்வான மேன்மையான வாழ்க்கையை கன்னிராசி அன்பர்கள் பெறுவார்கள், நல்வாழ்க்கை வாழ்வார்கள், நல்ல கல்வி அறிவு பெறுவார்கள். அடுத்தது காலப்புருஷ தத்துவத்திற்கு அதாவது 8வது ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி தெற்கு திசைக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெற்கு திசைக்கு ஒரு 50% பொருந்துங்க. அதில் விசாக நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா, 4வது பாகம். விருச்சிக ராசியில் 4வது பாகம், அதாவது விசாக நட்சத்திரம் வருகிறது, கேட்டை வருகிறது, அனுசம் வருகிறது. எனவே தெற்கு திசைக்கு இந்த விசாக நட்சத்திரம் பொருந்தும். ஆதலால் ஒரு 25% தெற்கு திசைக்கு, அதாவது விருச்சிக ராசி அன்பர்கள் சிறப்பான வாழ்க்கையை மேற்கொள்கிறார்கள், அனுபவத்தில் உண்டு. அடுத்தது காலப்புருஷ தத்துவத்திற்கு 9வது ராசி தனுசு ராசிங்க. இந்த தனுசு ராசி அன்பர்கள் தெற்கு பார்த்த வீட்டிற்கு ஒரு 75 மார்க் போடலாம், 75%. ஏன்னா அங்கே பூராட நட்சத்திரம்னு ஒன்று இருக்குங்க, சுக்கிரனோட நட்சத்திரம் அங்கே இருக்குது. ஆதலால் தெற்கு திசைக்கு தனுசு ராசி பொருந்தும். தெற்கு திசை வீட்டில் பெண் எடுப்பதற்கும் அவர்கள் ராசியானவர்கள். எனவே தனுசு ராசியை முழுமையாக எடுத்துக்கொண்டால் தெற்கு, வடக்கு, மேற்கு இருந்த போது நம்ம தெற்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த ராசிக்கு பொருந்தக்கூடிய திசைகள். அடுத்தது காலப்புருஷ தத்துவத்திற்கு 10வது ராசி, அதாவது மகர ராசிங்க. மகர ராசி தெற்கு திசைக்கு பொருந்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு திசைக்கு மகர ராசி ஒரு 20% பொருந்துங்க, 20% பொருந்தும். அந்த 20% அவங்க நல்ல வாழ்க்கையை மேற்கொள்கிறார்கள். மகர ராசி 20-25%.
அடுத்தது காலபுருஷ தத்துவத்திற்கு 11வது ராசி, அதாவது கும்ப ராசி. தெற்கு திசைக்கு மிக மேன்மையான ஒரு ராசி. தெற்கு திசையில் கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக வீடு கட்டி வாழலாம். மேற்கு திசையும் பொருந்தும், கிழக்கு திசையும் பொருந்தும், நாம் பார்க்கின்ற தெற்கு திசையும் பொருந்தும். அடுத்தது காலபுருஷ தத்துவத்திற்கு 12வது ராசிங்க, மீனராசி. மீனராசி அன்பர்கள் அநேக நபர்கள் வடக்கு திசையில் வாழ்வார்கள். நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், வடக்கு திசையில் வாழ்வார்கள். சில அன்பர்கள் தெற்கு திசையில் வாழுகிறார்கள் பார்க்குறோம், ஒரு சில நபர்கள். ஏன்னா அங்கே பூரட்டாதின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த நட்சத்திரத்தில் குருவோட நட்சத்திரம் தெற்கு திசைக்கு கொஞ்சம் பொருந்தும். அப்போ ஒரு 25% தெற்கு திசைக்கு மீனராசி அன்பர்கள் நல்வாழ்க்கை வாழலாம். அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போது இப்போ நம்ம ராசி, அனைத்து ராசிக்கும் நம்ம இப்போ பார்த்துட்டோம். அனைத்து ராசிகளுக்கும் தெற்கு திசை பொருந்துமா அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த தெற்கு திசையை பொறுத்த மாட்டிலுங்க, தெற்கு திசை வீடு, அதாவது சவுத் ஃபேஸிங் ஹவுஸ். இந்த சவுத் ஃபேஸிங் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வீட்டினுடைய பின்பக்கமே அமைஞ்சிரும். பார்த்துக்கோங்க, செப்டி டேங்க், வாயுமூலை, அதாவது போர், நீர்மூலை, வடகிழக்கு நீர்மூலை, ஈசனான் பகுதி எல்லாமே வீட்டினுடைய பின்பகுதியில் அமையக்கூடிய வாய்ப்பு பெற்ற ஒரு மனை. அதை குபேர சாரி என்பார்கள். தெற்கு திசை பார்த்த வீடானாலும் அதனுடைய சாரி அப்படின்னு சொல்வது வந்து குபேர சாரி என்பார்கள். இந்த தெற்கு திசை வீடானது நாம் முன்பகுதியில் மாடிப்படிகள், ஸ்டேர் கேஸ் அமைப்பதற்கு நமக்கு ஏதுவாக இருக்கும். உள்பகுதியில் மாடிப்படி ஸ்டேர் கேஸ் அமைத்துக் கொள்வது வேறு. ஆனால் வெளிப்பகுதியில் நைருதி ஃபேஸியில் நம்ம மாடிப்படி அமைத்துக் கொள்ளலாம். அந்த மாடிப்படி அமைத்துக் கொள்ளும்போது அந்த நிறுதியில் ஓப்பன் இல்லாமல் பார்த்துக்கொள்ளவும். அதாவது 2 பக்கமும் சுவர் அமைத்து அந்த மாடிப்படியை உட்பகுதியில் கிளாக் வைஸ் திரும்புமாறு நாம் அமைத்து கொண்டால் மிக்க நன்மை உண்டு. அப்போது நம்ம அடுத்தது குடிக்கணிதத்திற்கு போகணும். நம்ம எப்போதும் குடிக்கணிதத்திற்கு போவோம் இல்லையா, சிறு குடி கணிதம் அப்படிங்கிற ஒரு கணிதத்திற்கு போகிறோம். இந்த கணிதத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொல்ல போகிறது சிறுகுடி கணிதம். சிறுகுழி கணிதம் இது உங்களுக்கு சவுத் ஃபேஸிங் ஹவுஸ். நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன், வரைபடத்தில் காமிக்கிறேன். இப்போ நம்ம வாங்க டிராயிங்க்கு போவோம். டிராயிங்கில் உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்குறோம். நண்பர்களே, இப்போ நம்ம தெற்கு பார்த்த வீடு பார்க்குறோம். இந்த தெற்கு பார்த்த வீடு நீங்கள் கவனிங்களேன், ஆயாதி வாஸ்து சிறுகுடி கணிதம் 703 703 கொடுத்துருக்கேன். இந்த 703 பின்னாடி நான் உங்களுக்கு விளக்க உரை சொல்கிறேன். அகலத்தை பார்த்தீங்கன்னா வீட்டோட கீழ்மேல் அகலம், அதாவது 19 அடி 3 அங்குலம். 19 அடி 3 அங்குலம். அப்படியே அருகால் டு அருகால் பாருங்களேன், 36 அடி 6 அங்குலம். இந்த வராண்டா ஃபுல்லாக சேர்த்துட்டிங்கன்னு வச்சுங்களேன் 6 அடி, 42 அடி 6 அங்குலம். இது மேற்கு பகுதி, இது தெற்கு பகுதி, இது கிழக்கு பகுதி. இந்த 19 கொடுத்துருக்க இல்லையா பின்பக்கம், இது வந்து நார்த்து பகுதி, அதாவது வடக்கு பகுதி. இப்போ பாருங்களேன், இந்த நில டு நில 36 6. அதே மாதிரி அகலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழ்மேல் 19 3. இதுக்கான குழி கணிதம் தான் 703. இது எந்த ராசிக்காரர்களுக்கு பொருந்தும், இந்த வீடு எந்த ராசிக்காரர்களுக்கு தெற்கு பார்த்து பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீன ராசிக்கு இவ்வீடு பொருந்துங்க. நம்பர் 1 மீன ராசிக்கு பொருந்தும், மீன லக்கணத்திற்கு பொருந்தும், கன்னி ராசிக்கு பொருந்தும், கன்னியா லக்கணத்திற்கு பொருந்தும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு பொருந்தும், மிதுன லக்கணக்காரர்களுக்கு பொருந்தும். நீங்கள் மிதுன லக்கணம், மிதுன ராசி, மீன லக்கணம், கன்னி ராசி, கன்னி லக்கணம், இந்த 6 விதமான ராசி லக்கணத்துக்கு பொருந்தக்கூடியவை, சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவை. அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போது நம்ம வாஸ்துக்கு வருவாங்க. அடுத்தது குழி கணிதத்தை நான் உங்களை விளக்குறேன். வாஸ்து சாஸ்திரத்துக்கு வருவோம். இந்த வீட்டை நல்லா கவனிங்களேன். செப்டி டேங்க் எங்கே கொடுத்துருக்கேன், டாய்லெட் எங்கே கொடுத்துருக்கேன், பாத்ரூம் எங்கே கொடுத்துருக்கேன். இந்த வீட்டினுடைய நார்த் வால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நார்த் வால் தொடவே இல்லை, இணையவே இல்லை. இந்த கேப் இருக்குது, இதை கவனிங்க. இந்த கேப்பு அவசியம் இருக்கணும். இந்த கேப்பு இல்லாவிட்டால் வாயு வளர்ச்சி பெறும். இந்த 3ஐயும் சேர்ந்து இந்த, அதாவது நார்த்து வால்லேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா டோட்டலாகவே இது வளர்ச்சி ஆகிடும். அப்போது ஈசனன் பகுதி நீர்மூலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த ஈசனன் பகுதி வடகிழக்கு கட் ஆகிடும், இது குறைந்து விடும். அப்போது இது எப்போதுமே ப்ளஸ்ஸாக இருக்கணும், இந்த வாயு மூலம் மைனஸாக இருக்கணும். அதனால தான் மைனஸாக இருக்குது, தொடவே இல்லை. ஆனால் இந்த ஈசனன் பகுதி வளர்ந்துருக்கு பாருங்கள், ஈசனன் பகுதி வளர்ந்துருக்கு. இப்போ நீங்கள் நேராக கிச்சனுக்கு வாங்க. அடுத்து உள்ளார வர்றோம், கொள்ள நிலங்க, கிச்சனுக்கு வர்றோம். இந்த கிச்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேர் அக்னி மூலம் தோறுக்குங்க.
தென்கிழக்கு தென்கிழக்கு மூலை தான் அக்னி. இந்த அக்னியோட நேர் ஃபேஸிங் வாயு மூலை. இது வந்து வாயு மூலை. இந்த வாயு மூலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஈஸ்ட் பார்த்து சமைக்கிறோம், ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நம்ம சமைக்கிறோம். வாயு மூலையில் கிச்சன் வைக்கலாமான்னா சமையலறை வாயு மூலையில் கண்டிப்பாக அமைக்கலாம். இது ஈசனன் பகுதி, ஈசனன் பகுதியில் அமைக்கக்கூடாது. வடகிழக்கில் கண்டிப்பாக கிச்சன் அமைக்கக்கூடாது. கிச்சன் வந்து வடகிழக்குலேயே இருக்கக்கூடாது, நேர் அக்னி ஃபேஸில் இருக்கணும். இது வாயு மூலை. இங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே விரைவில் காலியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாயு மூலையில் இருக்கக்கூடிய எல்லாமுமே விரைவில் காலியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம சமைக்கக்கூடிய சமையல் வீணாகாமல் நம்ம சாப்பிடுவோம். இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் தொடர்ந்து நம்ம ரைஸாக எடுத்துக்கிட்டு இருப்போம். இதில் இருந்த பருப்பு வகைகளாக எண்ணெய் வகைகளாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கு இந்த இடம் போதுமானது, சிறப்பானது, வாயு மூலை. சரிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமை பாருங்கள். இது வந்து தென்மேற்குங்க. தென்மேற்கு தென்மேற்கு வந்து நிருதின்னு சொல்லுவாங்க. நிருதி மூலை, கன்னிமூலை, பிள்ளையார் மூலை அப்படிலாம் சொல்லக்கூடிய பாகம் இது. பெட்ரூமுக்கு மிகச்சிறந்தது. பெட்ரூம் வந்து இந்த இடத்துல மிக சிறப்பானது, மிக சிறப்பை தரக்கூடியது. அதனால் இந்த பெட்ரூம் நகை தொகை பெட்டகம், நகை தொகை பெட்டகம், அதாவது பீரோ வைக்கக்கூடிய இடம். ஈஸ்டில் தலை வைத்து, ஈஸ்ட் பாகத்தில் தலை வைத்து உறங்கக்கூடிய இடம் இது. பெட்ரூம் அமைத்து உறங்கக்கூடிய இடம் சிறப்பான யோகத்தை கொடுக்கும், தீர்க்க ஆயுளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அடுத்தது இந்த பெட்ரூம்லேருந்து டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸ்டேர் கேஸு உள்ளாரே கொடுத்துருக்கேங்க. இந்த உள் பகுதியில் நீங்கள் எப்படி பார்த்தாலும் சரிங்க, கிளாக் வாய்ஸ் தான் மாடிப்படி. கிளாக் வாய்ஸில் தான் நீங்கள் ஏறக்கூடிய அமைப்பு வரும். கிளாக் வாய்ஸில் தான் நீங்கள் ஏறணும். அடுத்ததுங்க, இப்போ நம்ம தெருநிலை கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இந்த தெருநிலை பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் பாகத்தில் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம புதன் குரு பாகத்தில் கொடுக்கலாமே இந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரூம் சைஸ் குறைஞ்சிருங்க. இந்த ரூமோட சைஸ் குறையும், இந்த ஹால் சைஸ் அதிகமாகிடும். அதுக்காக தான் நம்ம வந்து சூரியன் சந்திரனில் கொடுத்துருக்கோம். சூரியன் சந்திரனில் கொடுக்குறது தவறு இல்லைங்க. சூரியன் சந்திரன் இந்த பாகங்களை கூட்டி பார்த்தீங்கன்னா 4 அடி 3 அங்குலம் வரும். 4 அடி 3 அங்குலம் இதை கொடுத்துருக்கேன். இதை கவனித்து பாருங்கள். வீட்டின் கிழக்கு சுவரில் இருந்து, அதாவது வெளிப்புறத்தில் இருந்து மேற்கு நோக்கி 4 அடி 3 அங்குலம், அதாவது 4 அடி 3 அங்குலத்திற்குள் நிலை வைக்க உத்தமம். இதுதான் சூரிய சந்திரன் பாகம். சூரியன் குறைவாகவும், நம்ம பின்னாடி இந்த வீடியோவில் சூரியன் சந்திரன் பாகத்தை பற்றி விரிவாக பேசுவோம். சூரியன் பாகத்தில் குறைவாகவும் சந்திரன் பாகத்தில் அதிகமாகவும் நிலை வைப்பது உத்தமம். நேருக்கு நேர் கொள்ளை நிலை அமைப்பது உத்தமம். சரிங்க. உங்களுடைய இன்னொரு கொஸ்டின் உங்கள் மனசில் வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவசியம் கொள்ளை நிலை வைத்து தான் ஆக வேண்டுமா? என்னது கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க. கொல்லைப்புற நிலை கட்டாயம் வைத்தாக வேண்டுமா? கொல்லைப்புற நிலை என்பது ஒரு சில உலக நாடுகளில் கொல்லைப்புற நேருக்கு நேர் கொள்ளை நிலை திறப்பது இல்லை. சரி, உங்களுக்கு ஐடென்டிஃபியாக எடுத்துக்கணும்னா, அதாவது நம்ம ஒட்டன் சத்திரம், ஊட்டி, மேட்டுப்பாளையம் இந்த பகுதிக்கு போங்க. அதாவது நான் சொல்கிறது ஃபுல் வெஸ்ட், தமிழ்நாட்டோட வெஸ்ட் பகுதிக்கு போங்க. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களுக்கு போங்க. நேருக்கு நேர் நிலை திறப்பது இல்லை. அப்போ நேருக்கு நேர் வந்து என்ன சார் செய்யலாம்? ஒரு ஜன்னல் திறந்துருங்க. ஒரு ஜன்னல் திறந்துருங்க. ஜன்னல் திறந்தாலே போதுமானது. ஒட்டன் சத்திரம் ஃபுல்லாகவே இங்கே ஜன்னல் தான் வச்சுருக்காங்க. வத்தலகுண்டு ஃபுல்லாக அங்கே ஜன்னல் தான் வச்சுருக்காங்க. அப்போது மேற்கு மாவட்டங்கள் அனைத்தும் இந்த இடத்துல நிலை இல்லை, அதாவது ஜன்னல் வச்சுருக்காங்க. நம்ம எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா, கொல்லைப்பக்கம் இமிடியட்லியே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சமையல்லேருந்து வெளியில் செல்வதற்கு ஈஸியாக இருக்குங்கிறது தான் நம்ம இப்படி வச்சுருக்கோமே தவிர, மற்றபடி கட்டாயம் வைக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது தேவைப்பட்டால் வைத்துக்கொள்ள வேண்டியது. தேவை இல்லாவிட்டால் தெருநிலையிலிருந்து கொல்லநிலை 36 அடி 6 அங்குலம் வெளிப்புறத்தை சுவராக அமைத்து கொள்ளலாம். சுவராக அமைத்து கொண்டு அதில் ஜன்னல் அமைத்து கொள்வது மிக முக்கியம். ஓப்பன் வேண்டும், வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போது இந்த வடகிழக்கு பார்த்திங்கன்னா, இதில் எங்கே இடம் இருக்குன்னு நம்ம தேடி பார்க்குறோம். அதாவது நம்ம நீர்மூலைன்னு சொல்லுவோம். இந்த பகுதி இந்த இடத்த அப்படியே நீர்மூலைன்னு சொல்லுவோம். நீர்மூலை, வடகிழக்கு மூலை, ஈசனன் மூலை, குரு மூலை, 60 பேர் இருக்குங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், போர் அமைக்கும் போது நல்லா கவனிங்க. இதிலேருந்து இந்த புள்ளியை நேராக எடுத்துங்க. இதில் இந்த கோட்டில் வந்து நமக்கு போரு வரக்கூடாதுங்க. இதில் போர் வரக்கூடாது. அப்போ போர் இங்கே வரணும் அல்லது இங்கே வரணும். இதுதான் ரைட் மார்க் போருக்கு. இதுதான் சரியானது. இது இந்த நேர்கோட்டில் இருப்பது சரியானது அல்ல. இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். அதேமாதிரி டாய்லெட் பாத்ரூமு
நம்ம மேற்கு கிட்டத்தட்ட ஒரு 4 அடி இடம் விட்டுருக்கோம், 2 அடி இடம் விட்டுருக்கோம், இல்லை சப்போஸ் 3 அடி இடம் விட்டுருக்கோம், அல்லது 2 அடி இடம் விட்டுருக்கோம். இந்த கார்னர் பகுதியில் இருந்து டச் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மிக அவசியம் இது, மிக மிக அவசியம். வாயு மூளை தொட்டு விட்டால் ஜாயிண்ட் ஆயிடுச்சு இந்த மூளை அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டில் பணம் தங்காது, நகை தொகை தங்காது, மருத்துவ செலவுகள் மேலோங்கும். இதுதான் உண்மை, மருத்துவ செலவுகள் மேலோங்கும். அதனால் டச் இல்லாமல் பார்த்து கொள்வது மிக முக்கியம். அடுத்து நம்ம ஆயாதி சிறுகுழி கணிதம் 703 703 பார்ப்போங்க. இங்கே கவனிங்க, நான் உங்களுக்கு வரைபடத்தில் காட்டிய 19 அடி 3 அங்குலம், வரைபடத்தில் காட்டிய 36 அடி 6 அங்குலம். வராண்டா காமிக்கல பாருங்கள், வராண்டா 6 அடி, பட் நம்ம அதை காமிக்க வேண்டாம், விட்டுட்டோம். அப்போ இது தாங்க 703 சிறுகுழி. இந்த சிறுகுழி இருக்குங்களா? இப்போ இதை அப்படியே இதை வகுத்தல் பெருக்கலாக்கி நம்ம அப்படியே ஃபுல்லாக பார்க்குறோம். தெற்கு பார்த்த மனை, 3 லக்கணம் 3 ராசி, மறந்துடாதீங்க, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த வீடு 3 ராசி 3 லக்கணத்துக்கு மட்டுமே பொருந்தும், சொல்லிட்டேன் முன்னாடியே. அப்போது கர்ப்பம் 7 வருதுங்க, கெஜ கர்ப்பம். அடுத்தது ஆதாயம் 12 ரூபாய், 120 ரூபாய், 1200 ரூபாய், 1,20,000 ரூபாய். இப்படி நீங்கள் பெருக்கிக் கொண்டே செல்ல வேண்டும். இதில் விரயம் நாம் செலவு அன்றாடம் செய்யக்கூடியது 3 ரூபாய், 300 ரூபாய், 3000 ரூபாய். இப்படி நீங்கள் இதை பெருக்கும்போது இதை பெருக்கிக் கொண்டே செல்ல வேண்டும். அடுத்தது யோனி, கெஜ யோனி. அப்போது கெஜ கர்ப்பம் வருது, கெஜ யோனி வருது. இதுலேருந்து கெஜம்னா என்னங்க உங்களுக்கு தெரியும், கெஜம்னா யானை. அப்போ இந்த மனை கெஜச்சாரி மனை. இதில் பிள்ளையார் படங்களை வெளிப்புறத்தில் அமைத்து கொள்வது மிகப்பெரிய யோகங்க. பிள்ளையார் படத்தை வெளிப்புறத்தில் அமைத்து கொள்வதோ அல்லது வீட்டில் வைத்து வணங்குவதோ மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அடுத்தது வாரங்க, சுக்கிரவாரம், வெள்ளிக்கிழமைங்க, திதி திருதிய திதி, ரொம்ப ஒரு அருமையான திதி. இந்த வீடு கட்டினீங்கன்னா இன்னொரு வீடு கட்டுவீங்க, இல்லை இந்த வீட்டோட மேல் மாடி ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கண்டிப்பாக நிச்சயமாக மேலோங்கி செல்லும். யாரும் தடுக்க முடியாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா திதி திருதியை, இதில் விஷயம் இருக்குது, நீங்கள் நல்லா கவனிக்கலாம். 3ன்னா 3, திருதியை 3ன்னா 3, திருதியை. அப்போது 3 மாடியும் கிளம்பும், 2 மாடியும் கிளம்பும், இல்லை வேறு இடத்துல மனம் வாங்கி நம்ம வீடு கட்டுவோம். இதாங்க உண்மை. அடுத்த நட்சத்திரம் உத்திரம். அடுத்தது ராசி மீனம், மீன ராசி மீன லக்கணம் இதுக்கு பொருந்தக்கூடியது. நான் 3 ராசி 3 லக்கணம் முன்னாடியே சொல்லிட்டேன். அடுத்தது லக்கணம் மிதுன லக்கணம், மிதுன ராசி. அடுத்தது கரணம் நாகவகரணம். அம்சம் நீங்களே பாருங்கள், ராஜம்சம், அது வம்சம் பிராமண வம்சம். அடுத்தது வயது, எல்லாமே நான் கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் கரெக்டாக கீழே வரும்போது தாராபலன் சந்திராபலன்னு ஒன்று இருக்குங்க. இதை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 24 தாராபலன் 2 நன்மை உண்டு. இது இந்த வீடு கட்டியவருக்கு. இப்போ இந்த வீடு யார் கட்டிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தாராபலன் 2, அவங்க ஜாதகத்திற்கு 2. நீங்கள் வேற ஒரு நபராக இருந்தால் உங்களுக்கு 1 வரலாம், 0 வரலாம், எனக்கு தெரியாது. அடுத்தது சந்திராபலன் 2. அப்போ அந்த வீடு கட்டுறவருக்கு தாராபலமும் இருக்குது, சந்திராபலமும் இருக்குது. அப்போ பணம் எப்படியா வந்துடும், வீடு கட்டிடுவார், குடி ஏறிடுவார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆக 2ம் நன்மையாக வந்தால் விரைவில் வீடு கட்டி குடியேறுவார் என்று அர்த்தம். ரொம்ப சகல வாழ்க்கை வாழ்வார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த வீட்டில் வாழ்பவர்களுக்கு பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும், நல்ல கல்வி பெறுவார்கள், நல்ல வேலை வாய்ப்பு பெறும், உயர்ந்த வாழ்க்கை அமையும் அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஒரு அருமையான சிறுகுழி கணிதம். இதெல்லாம் நான் உங்களுக்கு சிற்ப ரகசியத்திலிருந்து எடுத்து போடுறேங்க. சிற்ப ரகசியம் அப்படிங்கிற பழம்பெரும் நூல் சிற்ப ரகசியம். நம்மளுடைய சித்தர்மார்கள் நமக்காக, நமது முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற மிக முக்கியமான உண்மைகள். இதை நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேங்க. அடுத்தது நிலை அளவுக்கு போவோங்க. இந்த வீட்டுக்கான நிலை அளவுக்கு போவோங்க. நீங்கள் கவனிங்க, தெருநிலை பாருங்க, 5 அடி 11 அங்குலம். இது உள்கூடுங்க, 5 அடி 11 அங்குலம் உள்கூடு. உயரம் இல்லைங்க, இது உங்களுக்கு தெரியல, 5 அடி 11 அங்குலம் தெரியலன்னா 71 அங்குலம் உயரம் உள்கூடு. அடுத்தது உள்கூடு அகலம் 2 அடி 7 அங்குலம். உங்களுக்கு இது தெரியல அப்படின்னா மொத்தத்தில் 31 அங்குலம். இதன் சுற்றளவு 204 அங்குலம். இதனுடைய லக்கி நம்பர் 5. 5ன்னா மிகப்பெரிய யோகம். நம்பர் 5 என்பது மிக உயர்வான நற்பலனை கொடுக்கக்கூடியது. அப்போது திருநிலைக்கு நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 5 வர வேண்டும். இந்த நம்பர்கள் கொள்ளநிலைக்கு வரக்கூடாது. இது சிற்பசாஸ்திரத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய உண்மையான சம்பவம். அடுத்தது கொள்ளநிலைக்கு வாங்க. அதே 5 அடி 11 அங்குலம், 5 அடி 9 அங்குலம், அதாவது 5 அடி 9 அங்குலங்க. இது 5 அடி 9 அங்குலம். இந்த 5 அடி 9 அங்குலம் போக இதில் 1 அங்குலம் கூட இருக்குங்க, 1 அங்குலம் கம்மியாக இருக்குது. 5 அடி 9 அங்குலம் அப்படின்னு சொன்னால் இந்த 1 அங்குலம் கொள்ளநிலை உயர்ந்தும் தெருநிலை தாழ்ந்தும் இருக்கும்.
அப்போது கொல்லை நிலம் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், தெரு நிலம் இருக்குதுன்னு வச்சுங்க. இது தெரு, இது கொல்லை. அப்போ இந்த மேல் மட்டம் பூச்சி இருக்கு இல்லையா, இது டீப் லெவல் மட்டமாக இருக்கும். அப்போ இது கீழே இருக்கும், இதுக்காக இது மேலே இருக்கும். அப்போ இதுக்கும் இதுக்கும் 1.5 அங்குலம் வித்தியாசங்க. அதுதாங்க இந்த 9.5 69. மற்றபடி அகலம் 2 அடி 7 அங்குலம். மற்றபடி சுற்றளவு 201 அங்குலம். இதோட நம்பர் வந்து கேட்டிங்கன்னா லக்கி நம்பர் 4. அப்போது டோட்டலாகவே இந்த நில அளவு ரொம்ப சிறப்பான அளவுங்க, ரொம்ப உயர்வான அளவு. இந்த வீடு கிளம்பலன்னு வச்சுங்களேன், பொதுவாக இது உங்களுக்கு பொதுவாக சொல்கிறேன். இந்த வீடு கிளம்பலன்னு வச்சுங்களேன், இந்த அருகாலை மட்டும் செஞ்சு நிலையை மட்டும் வச்சு கட்டுங்க, வீடு கிளம்பிடும். அனுபவத்தில் கண்ட உண்மை. உங்களுக்கு இந்த அருகாலையும் இந்த அருகாலையும் நல்லா தெரிஞ்சுங்க. 5 அடி 9.5 அங்குலம், 69 அங்குலம், 5 அடி 11 அங்குலம், 2 அடி 7 அங்குலம், 2 அடி 7 அங்குலம். இந்த அருகாலை வைத்து கட்டினால் அந்த வீடு விரைவில் பூர்த்தி பெற்று நீங்கள் கிரகப்பிரவேசம் செய்வீர்கள். தெற்கு திசை வீடு உங்களுக்கு நான் வாஸ்து போட்டு காமிச்சிட்டேன், விரிவாகவே காமிச்சிருக்கேன். இந்த வீட்டை பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்திப்போம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.